மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி இரவு தாம்பரம் அந்தியோதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற 29 வயது இளைஞர் நிலை தடுமாறி ரயில் பெட்டிக்கும் பிளாட்பாரமுக்கும் இடையே சிக்கி உயிருக்கு போராடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பயணிகளின் உடனடி மீட்பு நடவடிக்கையால் பிளாட்பார்மின் சிமெண்ட் கான்கிரீட்டை உடைத்து இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கோவில்பட்டி பைபாஸ் EB காலனியைச் சேர்ந்த 29 வயதான வீரபிரசாத் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சிவில் சப்ளை கார்ப்பரேஷனில் பில் கலெக்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மனைவி பிருந்தா மற்றும் 1.5 வயது மகனுடன் கடந்த 25ஆம் தேதி இரவு கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு வந்து செங்கோட்டை தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருவாரூருக்கு பயணிக்க தயாரானார். முன்பதிவு செய்யப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பு அன்ரிசர்வ் பெட்டியில் இடம் பிடிக்க முயன்ற வீரபிரசாத் ரயில் மெதுவாக 2வது பிளாட்பார்மில் நுழைந்த போது கூட்ட நெரிசலில் படிக்கட்டில் ஏற முயன்றார். இதன்போது அவர் திடீரென நிலை தடுமாறி பிளாட்பாரமுக்கும் ரயில் பெட்டிக்கும் இடையிலான இடைவெளியில் விழுந்து சிக்கிக் கொண்டார். கூச்சலிட்டு உயிருக்கு போராடிய அவரை சக பயணிகளும் ரயில்வே ஊழியர்களும் உடனடியாக மீட்க முயன்றனர். ஆனால் இடைவெளி குறுகியதாக இருந்ததால் பிளாட்பார்மின் சிமெண்ட் கான்கிரீட்டை உடைக்காமல் மீட்க முடியாது என்ற நிலை உருவானது. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் ட்ரில்லிங் மெஷின் மூலம் பிளாட்பார்மை உடைத்து இரும்பு கம்பிகளை வளைத்து வீரபிரசாத்தை பத்திரமாக வெளியேற்றினர். மீட்கப்பட்ட வீரபிரசாத் இடுப்பு மற்றும் கால்களில் லேசான எலும்பு முறிவு மற்றும் மயக்க நிலையில் இருந்தார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது நிலை தற்போது நிலையானதாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கை காரணமாக அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்று தாமதமாக சென்னை நோக்கி புறப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பிளாட்பார்முக்கும் ரயில் பெட்டிக்கும் இடையிலான இடைவெளி, கூட்ட நெரிசல் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல கடந்த அக்டோபர் 2024இல் சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலின் அன்ரிசர்வ் பெட்டியில் பயணித்த 24 வயது இளைஞர் பாலமுருகன் பிளாட்பார்முக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கி உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ரயில் விபத்துகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலையளிக்கிறது. உதாரணமாக அக்டோபர் 11, 2024இல் திருவள்ளூர் மாவட்ட கவரைப்பேட்டையில் மைசூர் தர்பங்கா பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் சரக்கு ரயிலுடன் மோதி 12 பெட்டிகள் தடம் புரண்டு 19 பயணிகள் காயமடைந்தனர். இந்த விபத்தில் சிக்னல் தோல்வி மற்றும் தவறான டிராக் மாற்றம் காரணமாக இந்த விபத்து நடந்ததாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்திய ரயில்வேயின் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் முழுமையாக அன்ரிசர்வ் பெட்டிகளை கொண்ட பொருளாதார ரீதியாக பயணிக்க விரும்புவோருக்காக வடிவமைக்கப்பட்ட ரயிலாகும். இதில் இடம் பிடிப்பதற்காக பயணிகள் கூட்ட நெரிசலில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளது. இது பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்துகிறது. இந்திய ரயில் நிலையங்களில் பிளாட்பார்ம் மற்றும் ரயில் பெட்டிகளுக்கு இடையிலான இடைவெளி பல இடங்களில் தரப்படுத்தப்படாததால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. இதற்கு தீர்வாக ரயில்வே துறை ஆட்டோமேட்டிக் பிளாட்பார்ம் கேட்கள் மற்றும் இடைவெளியை குறைக்கும் தொழில்நுட்பங்களை பரிசீலித்து வருகிறது. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலான நிலையில் ரயில்வே ஊழியர்களின் விரைவான மீட்பு நடவடிக்கையை பலரும் பாராட்டியுள்ளனர். இருப்பினும் ரயில் பயண பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் வீரபிரசாத் சிக்கிய சம்பவம் ரயில்வே ஊழியர்களின் விரைவான மீட்பு நடவடிக்கையால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டாலும் ரயில் பயணங்களில் பாதுகாப்பு குறைபாடுகளை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.